वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. हरे कृष्ण. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 27வது ஸ்லோகம் தொடங்கி 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். 27th ஸ்லோகா. ரக்தா கிருஷ்ணா சிதா பீதா சர்வவர்ணா நிரீஸ்வரி. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அந்த சன்ஸ்கிரிட் லெட்டர்ஸை போட்டு நான் தமிழில் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். சிதா ஏன்னா SITAA போட்டோன்னா சீதான்னு படிச்சிடுறா சில பேர். இது சிதா சோட்டிக்கு மாத்திரா. ஸோ சிதா சிதா பீதா சர்வவர்ணா நிரீஸ்வரி காளிகா சக்ரிகா தேவி சத்யாது வட்டுகாஸ்திதா. 28வது ஸ்லோகம். தருணி வாருணி நாரி ஜேஷ்டா தேவி சுரேஸ்வரி. இங்கிலீஷில் எழுதும்போது EE போட்டிருக்கேன் அதுக்கு. ஏன்னா பெரிய மாத்திரா இருந்தால் பெரிய சொல்லி அதை சொல்லணும், சின்ன மாத்திரா இருந்தால் சின்ன மாத்திராவோடு அதை சொல்லணும். இந்த சிதா ரொம்பவே கஷ்டமாக எல்லாம் இங்கிலீஷில் படிக்க வச்சா அவள் எல்லாரும் சீதா அப்படிங்கிற. சிதா வேறு சீதா பேரை வேறு. அது மாதிரி இது தருணி வாருணி இது எல்லாமே நல்ல பெரிய மாத்திரா. தருணி வாருணி நாரி ஜேஷ்டா தேவி சுரேஸ்வரி விஸ்வம்பரா தரா கர்த்ரி கலார்கல விபஞ்சனி. 29th ஸ்லோகா. சந்தியா ராத்திரி திவா. ராத்திரிஹி திவா, அதான் ராத்திரிர் ஒன்று இருக்கும் எழுத்து. சந்தியா ராத்திரிர் திவா ஜோத்ஸ்னா கலா காஷ்டா நிமேஷிகா உர்வி காத்யாயனி சுப்ரா சம்சாரார்ணவ தாரிணி. சம்சார ஆர்ணவ தாரிணி சம்சாரார்ணவ தாரிணி. ரக்தா கிருஷ்ணா சிதா பீதா சர்வவர்ணா நிரீஸ்வரி காளிகா சக்ரிகா தேவி சத்யாது வட்டுகாஸ்திதா. ரக்தா கிருஷ்ணா சிதா பீதா சர்வவர்ணா நிரீஸ்வரி காளிகா சக்ரிகா தேவி சத்யாது வட்டுகாஸ்திதா. தருணி வாருணி நாரி ஜேஷ்டா தேவி சுரேஸ்வரி விஸ்வம்பராதரா கர்த்ரி கலார்கல விபஞ்சனி. அந்த நீ நல்லா இழுத்து சொல்லும் போது அந்த மாத்திரா நல்லா கேட்கும். தருணி வாருணி நாரி ஜேஷ்டா தேவி சுரேஸ்வரி விஸ்வம்பராதரா கர்த்ரி கலார்கல விபஞ்சனி. சந்தியா ராத்திரிர் திவா ஜோத்ஸ்னா கலா காஷ்டா நிமேஷிகா உர்வி காத்யாயனி சுப்ரா சம்சாரார்ணவதாரிணி. சந்தியா ராத்திரிர் திவா ஜோத்ஸ்னா கலா காஷ்டா நிமேஷிகா உர்வி காத்யாயனி சுப்ரா சம்சாரார்ணவதாரிணி. ரக்தா கிருஷ்ணா சிதா பீதா இது எல்லாமே முக்கியமான நிறங்கள். சிவப்பு கருப்பு வெள்ளை மஞ்சள். ரக்தான்னா சிவப்பு நிறம், ரக்த நிறம், ரக்தவர்ணம். கிருஷ்ணங்கிறது கருப்பு நிறம். கிருஷ்ணாக்கு எதுக்கு அந்த பேர்? நம்ம தான் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், ஆகாரம் கொடுத்து சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ண அதுதான் கிருஷ்ணனுடைய பெயர். உண்மையான பெயர் என்ன? வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பேர். இந்த கிருஷ்ணங்கிற பேர் எப்படி நிறைய இதாச்சு அப்படின்னா அதனுடைய கருப்பு நிறத்துக்காக. கிருஷ்ணவர்ணம்ங்கிறது கருப்பு நிறம். இப்போது அம்பாளை சொல்கிறதுனால அது ஆகாரத்தில் முடிஞ்சிருக்கு கிருஷ்ணா. ஆனால் நம்ம தமிழ்லையே கிருஷ்ணனை கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுறோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சமஸ்கிருதத்தில் கிருஷ்ண இஸ் கிருஷ்ணனுடைய பெயர். கிருஷ்ணா வந்துடுத்துன்னா அது திரௌபதிக்கும் அந்த பேர் இருக்குது. அப்போ அம்பாள் கிருஷ்ணா ஆகாரத்தில் முடியணும், ஆகாரத்தில் முடியக்கூடியது.
ஸோ சிதா பீதா, சிதா வெள்ளை நிறம், பீதா மஞ்சள் நிறம், பீதாம்பரதாரி சொல்கிறோம் இல்லையா, பீதாம்பரதாரினா மஞ்சள் ஆடையை உடுத்தியவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி சர்வவர்ணா அனைத்து வர்ணங்களாகவும் நிறமாகவும் இருப்பவள் அம்பாள். நிரீஸ்வரி, நிரீஸ்வரினா எல்லையே இல்லாதவள், எல்லைக்கு அப்பாற்பட்டவள். காளிகா, காளியாக இருப்பவள், நிறைய நாமா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சக்ரிகா தேவி, சக்ரிகா தேவினா ஸ்ரீசக்கரத்தில் வசிப்பவள், ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே தானே அம்பாள் இருக்கா, ஸ்ரீசக்கரத்துக்குள் வசிப்பவள். சத்யா, சத்யான்னா உண்மைக்கு உறவிடமானவள், உண்மையே அவள் தான், சத்தியமே அவள் தான். வட்டுகா, வட்டுகான்னா சின்ன வயசு பிரம்மச்சாரியாக இருப்பவள், பிரம்மச்சாரிணி. இது எல்லாமே நவராத்திரியில் 9 ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மில் எல்லாமே வரும். ஷைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாந்தா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, அடுத்த நாம வரப்போகிறது காத்தியாயினி வரப்போகிறது, மகாகௌரி, சித்தாத்ரி. இது எல்லாமே 9 ஃபார்ம் ஆஃப் நவராத்திரியில் எல்லாம் எடுக்கிறார் இல்லையா, 9 உருவங்களாக எடுக்கிறார் இல்லையா, அந்த ஃபார்ம் தான். ஸ்திதா, ஸ்திதான நிலையாக இருப்பவள். தருணி, தருணி அதுவும் இளமையான வயது குறைந்த வயதுடையவள், அதுக்கு தான் தருணி. வாருணி, வருண சக்தியாக இருப்பவள், வருணனுக்கு மழையை பொழியக்கூடிய எல்லாருக்குமே உள்ளே இருக்கிற சக்தியே அம்பாள் தான். அது எந்த ஃபார்மாக இருந்தாலும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் யாருக்கு, தேவர்களுக்கோ பெரிய கடவுளுக்கோ யாருக்காக இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு உள்ளே இருக்கிற சக்தியாக அம்பாள் தான் இருக்கா. அப்புறம் ஜேஷ்டா தேவி, ஜேஷ்டான்னா தெரியும், நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், அனைவருக்கும் பெரியவளாக இருப்பவள். சுரேஸ்வரி, சுர ஈஸ்வரி, சுரேஸ்வரி, சுரர்கள், சுரர்கள்னால் தேவர்கள், தேவர்களுக்கு தலைவியாக இருப்பவள். கர்த்ரி, காரியங்கள் அனைத்தையும் செய்பவள் கர்த்ரி, நம்ம கர்த்தான்னு பார்த்துருப்போம், காரியங்கள் செய்பவன் கர்த்தா, செய்பவள் கர்த்ரி. ஸோ ஆண்பால் வரும்போது கர்த்தா வரும், பெண்களை சொல்லும்போது கர்த்ரி. அம்பாள் தான் எல்லா காரியங்களையும் செய்பவள். கலார்கல விபஞ்சனி, சிவன் ஆலகால விஷம் உண்டார் இல்லையா, அப்போ அந்த கழுத்தை அப்படியே பிடிச்சு நிறுத்தினதுனால அந்த விஷம் அங்கேயே தங்கிடுது இல்லையா தொண்டையில். ஸோ அந்த விஷத்தை தடுத்து நிறுத்தியவள். கண்டம்னா கழுத்து, அந்த கலார்கலம், அந்த விபஞ்சனி, அதை அந்த ஒரு இதை தடுத்து நிறுத்தியவள். அடுத்து சந்தியா, சந்தியா நமக்கு தெரியும், சாயங்காலம், சாயங்கால நேரம், ஈவினிங், சந்தியா காலம்னு சொல்லுவோம். ராத்திரி, ராத்திரி, ராத்திரி வேளை. திவா, திவான்னா காலை பொழுது, காலை மீன்ஸ் பகல் பொழுது. ஸோ மாலை, இரவு, காலை எல்லா நேரங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. ஜோத்ஸ்னா, ஜோத்ஸ்னானா அந்த ஒரு பிரகாசம், நிலவுலேந்து வரக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் இருக்கு இல்லையா, அந்த முழு பௌர்ணமி நிலவாக அம்பாள் இருப்பவள். கலா, கலாங்கிறது இங்கே என்ன, எதை சொல்ல வரா அப்படின்னா, பௌர்ணமியை சொல்லிட்டு சொல்கிறதுனால அந்த நிலவோட பல ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, சின்னத்துலேருந்து பெருசாகிற வரைக்கும். ஸோ எல்லா நிலைகளாகவும் அம்பாள் தான் இருக்கா. போன இதில் கூட பார்த்தோம் இல்லையா, குஹுஹு, அமாவாஸ்யா எல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கலாங்கிறது இங்கே நிலவோட பல நிலைகளாகவும் அம்பாள் தான் இருக்கா. காஷ்டா, காஷ்டானா அந்த இப்போ சொன்னேனே ஜோத்ஸ்னா, காஷ்டா எல்லாமே அந்த நிலவோட பிரகாசமாக இருப்பவள். நிமேஷிகா, அடுத்து இந்த ஒரு நிமிடம், ஒரு க்ஷணப்பொழுதாகவும் அம்பாள் தான் இருக்கா. க்ஷண நேரத்தில் ரெண்டுமாவும் சொல்லலாம். க்ஷணப்பொழுதாக அம்பாள் இருக்கா அப்படின்னா, பக்தர்கள் என்ன கேட்குறாளோ அதை க்ஷணப்பொழுதில் தீர்த்து வைக்கிறா, அதுக்குமே அதுக்கு அந்த பேர் தான் நிமேஷிகா அப்படின்னு பேர். நம்ம சவுகார்பேட் சென்னையில் கூட எல்லா இடத்துலையும் அந்த நிமிஷாம்பாள்ங்கிற கோவில் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது நிமிஷாம்பாள். ஒரு க்ஷண நேரத்துக்குள்ளே பக்தர்களோட குறையை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவளுக்கு பேர் நிமேஷிகா. அடுத்த நாம உர்வி, உர்வினா பூமியாக இருப்பவள். காத்தியாயனி, காத்தியாயனிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், நவராத்திரியில் வர 9 ஃபார்ம். காத்தியாயனி ஒரு பேர், பார்வதியோட இன்னொரு பேர், காத்தியாயன மகரிஷிக்கு மகளாக பிறந்ததுனால அந்த பேர் அப்படின்னும் சொல்கிறா. அடுத்து சுப்ரா, சுப்ராங்கிறது வெள்ளையாக இருப்பவள், வெள்ளை கலரில் இருப்பவள், அவளுக்கு பேர் சுப்ரா. சுத்தம், பவித்ரம், அதுக்கெல்லாம் பியூரிட்டி, அதுக்கெல்லாம் உறைவிடமானவள் அம்பாள். சம்சார ஆர்ணவ தாரிணி, சம்சார ஆர்ணவ தாரிணி. அர்ணவம்ங்கிறது
கடல்னு அர்த்தம். மிகப்பெரிய சமுத்திரம், ஓஷன் அதெல்லாம் வந்து அர்ணவம் அப்படின்னு பேர். எந்த அர்ணவத்தை சொல்கிறா அப்படின்னா சம்சாரம், சம்சார சாகரம்னு சொல்கிறோம் இல்லையா, பிறப்பு இறப்புங்கிற அந்த சைக்கிள், அந்த சைக்கிள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறா தாரிணி. இல்லைன்னா அந்த கடலை கடப்பதற்கு உதவியாக இருப்பவள், அதை வந்து நம்ம கடப்பதற்கு உதவி செய்பவள் அப்படின்னு அர்த்தம். இதில் 28வது ஸ்லோகாவில் விஸ்வம்பரா தரான்னு ஒரு நாமா இருக்குது. அது ஏற்கனவே 21வது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். விஸ்வம்பரா தரா, விஸ்வத்தை அம்பரமாக தரித்தவள். அம்பரம்ங்கிறது கிளாத்து, விஸ்வத்தையே ஆடையாக உடுத்தி இருப்பவள் அப்படிங்கிறது தான் நம்ம போன இதுலேயுமே சொல்லியிருக்கோம். சேம் நாமா வந்திருக்கு, அதனால் அதை எழுதலை நான். அடுத்து 30வது ஸ்லோகம் தொடங்கி 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். கபிலா, கீலிகா, ஷோகா. அது எப்படி பிரிக்கணும்னா கபிலா, கீலிகா, அசோகா, மல்லிகா, நவமல்லிகா, தேவிகா, நந்திகா, சாந்தா, பஞ்சிகா, பயபஞ்சிகா. ஒரு சில இதில் பவ இருக்கும், ஒரு சில இதில் பய இருக்கும். ரெண்டுமே வந்து சொல்லலாம் அம்பாளுக்கு. பவத்திலேருந்து, அந்த பவத்திலேருந்து காப்பாற்றுறது, பவம்ங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம், பிறப்பு இறப்பு சைக்கிள்லேருந்து காப்பாற்றுறவள். பயபஞ்சிகான்னா நம்மளுடைய பயத்தை போக்குபவள். ரெண்டுமே ஒரே இது தான். பஞ்சிகா, பவபஞ்சிகா, இல்லைன்னா பஞ்சிகா, பயபஞ்சிகா. கௌஷிகி, வைதிகி தேவி, ஷௌரி, ரூபாதிகா திபா, ரூபாதிகா அதிபா, அது ரெண்டும் சேர்ந்துருக்கு. திக்வஸ்திரா, நவவஸ்திராச்ச, கன்யகா, கமலோத்பவா. ஸ்ரீஹி சௌமியலக்ஷணாதீத துர்கா, சௌமியலக்ஷணா அதீத துர்கா, சூத்திர பிரபோதிகா. சௌமியலக்ஷணா இதில் 2 நாமா சேர்ந்துருக்கு. சௌமியலக்ஷணா அதீத துர்கா. ஸ்ரத்தா, மேதா, கிருதிஹி, பிரக்ஞா, தாரணா, காந்திரேவச்ச. அந்த காந்திஹி ஏவச்ச, அதுவும் அப்படிங்கிறதுனால காந்திஹி. கபிலா, கீலிகா, ஷோகா, மல்லிகா, நவமல்லிகா, தேவிகா, நந்திகா, சாந்தா, பஞ்சிகா, பயபஞ்சிகா. கபிலா, கீலிகா, ஷோகா, மல்லிகா, நவமல்லிகா, தேவிகா, நந்திகா, சாந்தா, பஞ்சிகா, பயபஞ்சிகா. கௌஷிகி, வைதிகி தேவி, ஷௌரி, ரூபாதிகாதிபா, திக்வஸ்திரா, நவவஸ்திரா ச, கன்யகா, கமலோத்பவா. கௌஷிகி, வைதிகி தேவி, ஷௌரி, ரூபாதிகாதிபா, திக்வஸ்திரா, நவவஸ்திரா ச, கன்யகா, கமலோத்பவா. ஸ்ரீ சௌமியலக்ஷணாதீத துர்கா, சூத்திர பிரபோதிகா. ஸ்ரத்தா, மேதா, கிருதி, பிரக்ஞா, தாரணா, காந்திரேவச்ச. ஸ்ரீ சௌமியலக்ஷணாதீத துர்கா, சூத்திர பிரபோதிகா. ஸ்ரத்தா, மேதா, கிருதி, பிரக்ஞா, தாரணா, காந்திரேவச்ச. கபிலா, கபிலாங்கிறதும் கலரை தான் சொல்கிறது. மஞ்சள் கலந்த இளம் சிவப்பு நிறம். இந்த ஒரு மாதிரி மார்னிங் சூரியனாக இருக்கட்டும், அந்த ஈவினிங் சூரியன் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலர், மஞ்சள் கலந்த இளம் சிவப்பு நிறத்தில் இருப்பவள். கீலிகா, கீலிகாங்கிறது கீழ்ங்கிறது இதுலேருந்து தான் வந்திருக்கலாம் போல் இருக்கு. எல்லாத்துக்கும் அச்சாணியாக இருப்பவள். அசோகா, துன்பத்தை ஓட்டுபவள். துன்பம் இல்லாதவள்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு துன்பமே கிடையாது இல்லையா, நம்மளுக்கு வர துன்பத்தை போக்குபவள் அசோகா. மல்லிகா, ஜாஸ்மின் பூவாகவே அவளாக தான் இருக்கா, அம்பாளே தான். எல்லா வித பூக்களும் அம்பாள் தான் இல்லையா, போன இதில் கூட படித்தோம் இல்லையா, எல்லா வித பூக்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. உலகத்தில் இருக்கிற அனைத்துமே அம்பாள் வடிவம் தான். இப்போ பூவும் அதில் விதிவிலக்கு இல்லை. நவமல்லிகா, புத்தம் புதிய மலர்களாலான மாலையை அணிந்திருப்பவள். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மாலை அம்பாளுக்கு போட்டாலே அது ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். நவமல்லிகா, நவனாலே புதுசுன்னு அர்த்தம், ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம். தேவிகா, தேவிகானா சின்ன குழந்தை உருவத்தில் இருப்பவள். நந்திகா, நம்ம எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளிப்பவள். சாந்தா, அமைதியாக இருப்பவள், அமைதியின் உருவமாக இருப்பவள். பஞ்சிகா, பஞ்சிகானா அவள் தான் பிரளயத்தை உருவாக்குறா,
இந்த பிரளயம் உருவானா குழந்தைகள்லாம் கஷ்டப்படும் இல்லையா, அதனால் பயபஞ்சிகா, அந்த பயத்தை போக்குபவள். பிரளய காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உண்மை எதுவோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், அதில் ஒரு ரூல் போட்டிருக்கா, 9 மணி 10 மணியோட கடையை சாத்திடுறா அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே போகிறதில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி தான் இந்த ஒரு இத்தனை காலங்கள் முடிஞ்சு பிரளயம் அப்படின்னா அது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி இல்லையா. ஸோ அந்த ஒரு ஞானத்தை வழங்குகிறா அம்பாள், அந்த பயத்தை போக்கி ஞானத்தை கொடுக்குறாள். பஞ்சிகா, பிரளயத்தை அவளே உருவாக்குறா. அந்த பிரளயம் வர்றப்போ நம்ம எல்லாம் பயந்துக்கக்கூடாது, அதை பற்றி ஒரு இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பயத்திலே போக்குபவள் அம்பாள், பயபஞ்சிகா. கௌஷிகி, கௌஷிகிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் அம்பாள். அது பார்வதி தேவியிடமிருந்தே தோன்றியவள் அப்படின்னு சொல்கிறா. சில பேர் பார்வதியோட ஹேர்லேருந்து வந்தது அந்த அம்பாள் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கௌஷிகி அப்படிங்கிறவா பார்வதியிடமிருந்து வந்தவள். வைதிகி, வேதங்களுக்கு ஆதாரமானவள். ஷௌரி, ஷௌரிங்கிறது சூரியனோட சக்தி, பவர், அது எல்லாத்தையுமே உடையவள். ரூபாதிகா, ரூபம்னாலே அழகுன்னு அர்த்தம். ரூபா அதிகான்னா அது இன்னும் அழகுக்கு மேலே அழகு, மிக மிக அழகான வடிவத்தை உடையவள். அதிபா, அதிபானா அதிக தேஜஸை உடையவள். திக்வஸ்திரா, திக்குகள்னால் 8 திக்குகள் இருக்கு இல்லையா, அந்த 8 திக்குகளையுமே உடையாக அணிந்தவள் திக்வஸ்திரா. அதே மாதிரி சிவனுக்கும் ஒரு பேர் இருக்கு, திகம்பரர். திக் அம்பரர்னு அர்த்தம், திகம்பரர்னு ஆகிடும். அது சில இதை திகம்பரருங்கிறது ட்ரெஸ் இல்லாததுன்னு சொல்லுவாள், அது கிடையாது. திக்குங்கிறது 8 திக்குகள். அதே அம்பரம்னா ட்ரெஸ்ஸு, இப்போ தான் நம்ம நிறைய பார்த்துணும், பீதாம்பரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த திசைகளையே உடையாக அணிந்தவருக்கு பேர் திகம்பரர்னு பேர். அதான் திக்வஸ்திரா. நவவஸ்திரா, இப்போ தான் பார்த்தோம் நவமல்லிகா, புதிய ட்ரெஸ்ஸு, புது ஃப்ரெஷ்ஷான மாலையை அணிந்திருக்கக்கூடியவள். நவவஸ்திரானா புதிய ஆடைகளை அணிந்திருக்கக்கூடியவள். கன்யகா, கன்யகானா சின்ன வயசு பொண்ணாக இருக்கக்கூடியவள். பாலா, திரிபுர சுந்தரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. கமலோத்பவா, உத்பவாங்கிறது வெளியில் வர்றது, கமலோத்பவான்னா கமலத்திலிருந்து வெளியில் வந்தவள், தாமரையிலிருந்து தோன்றியவள். ஸ்ரீஹி, ஸ்ரீஹின்னா நமக்கு தெரியும், மகாலட்சுமியவே ஸ்ரீன்னு தான் சொல்கிறோம் நம்ம. மங்களமானவளுக்கும் ஸ்ரீன்னு தான் பேர். இப்போ ஸ்ரீஹி அப்படின்னா அதோட ஒரிஜினல் பேர். அப்போ அந்த பக்கத்தில் சௌமிய லக்ஷணான்னு வர்றதுனால ஸ்ரீ சௌமிய லக்ஷணான்னு சேர்த்து சொல்கிறோம். ஸ்ரீஹின்னு தனியாக சொல்லாமல் பக்கத்தில் வர வார்த்தையோடு சேர்த்து சொல்கிறதுனால நம்ம ஸ்லோகம் சொல்கிறப்போ ஸ்ரீ சௌமிய லக்ஷணா அப்படின்னு சொல்கிறோம். தனியாக சொல்லும்போது ஸ்ரீஹி அப்படின்னு தான் சொல்லணும். சௌமிய லக்ஷணா, சௌமிய லக்ஷணானா சௌமியான்னு பேர் வச்சதே சொல்லுவா இல்லையா, ரொம்ப அழகாக சௌந்தர்யம் சௌமியா அப்படிங்கிறலாம் ரொம்ப மிக மிக அழகான வாழை தான் சொல்லுவாள். லக்ஷணம் அது ஒன்று, மிக சௌந்தரியமான வடிவத்தினை உடையவள். அதீத துர்கா, யாராலையும் வெல்லப்பட முடியாதவள், யாராலையும் வெல்ல முடியாது. சூத்திர பிரபோதிகா, நமக்கெல்லாம் சூக்ஷ்மமான ஞானத்தை வழங்குபவள். ஸ்ரத்தா, ஒருமுகப்பட்ட சிந்தனை உடையவள். மேதா, அறிவில் சிறந்தவள். கிருத்திகி, போன தரம் பார்த்தோம், கர்த்ரி பார்த்தோம். ஸோ அதே தான் இன்னொரு ஃபார்ம் கிருத்திகி, அந்த காரியத்தை செய்பவளும் அவள் தான், அந்த செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தியும் அவள் தான். அனைத்தையும் உருவாக்குபவள், அந்த உருவாக்குறதுக்கு தேவையான சக்தியையும் அளிப்பவள் அவள் தான். பிரக்ஞா, எல்லா உணர்வுகள் இருக்கு இல்லையா, நமக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்வுகளாகவும் அம்பாள் தான் இருக்கா. தாரணா, இப்போ அதான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த இது நமக்கு இருக்கிற மெமரி, நமக்கு இருக்கிற இன்பம் துன்பம், அந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா உணர்வுகள், எல்லா உணர்வுகளாகவும் அம்பாள் தான் இருக்கு. காந்தி, காந்திங்கிறது நமக்கே தெரியும், ஒளி, ரொம்ப ஒளி வீசக்கூடியவள் அம்பாள், மிகப்பெரிய பேரொளியாக இருப்பவள் அம்பாள். அடுத்து லக்ஷ்மி சகஸ்ர நாமாவளி பார்த்துடலாம். 189வது நாமா வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 190வது நாமா பார்க்கலாம். ஓம் ரக்தாயை நமக, ஓம் கிருஷ்ணாயை நமக, ஓம் சிதாயை நமக, ஓம் பீதாயை நமக, ஓம் சர்வவர்ணாயை நமக, ஓம் நிரீஸ்வர்யை நமக, ஓம் காளிகாயை நமக, ஓம் சக்ரிகா தேவியை நமக. சில புக்கிலலாம் சக்ரிகாவை தனியாக போட்டிருப்பா, தேவியை தனியாக போட்டிருப்பா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நிறைய நாமாக்கள், இந்த தேவிங்கிறது நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிறதுனால இன்னொரு நாமாவோட சேர்த்துக்கலாம் அதை.
ஓம் சக்ரிகா தேவ்யை நமக. ஓம் சத்யாயை நமக. ஓம் வட்டுகாயை நமக. ஓம் ஸ்திதாயை நமக. ஓம் தருண்யை நமக. ஓம் வாருண்யை நமக. ஓம் நார்யை நமக. ஓம் ஜேஷ்டா தேவ்யை நமக. ஓம் சுரேஸ்வர்யை நமக. ஓம் விஸ்வம்பரா தராயை நமக. ஓம் கர்த்ரியை நமக. இரு இத்து இரு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ஓம் கர்த்ரியை நமக. ஓம் கலார்கல விபஞ்சின்யை நமக. ஓம் சந்தியாயை நமக. ஓம் ராத்ரியை நமக. ஓம் திவாயை நமக. ஓம் ஜோத்ஸ்னாயை நமக. இத்து இஸ் இருக்கு. ஜோத்ஸ்னாயை நமக. ஓம் கலாயை நமக. ஓம் காஷ்டாயை நமக. ஓம் நிமேஷிகாயை நமக. ஓம் உர்வியை நமக. இர் இவ். ஓம் உர்வியை நமக. ஓம் காத்யாயின்யை நமக. ஓம் சுப்ராயை நமக. ஓம் சம்சாரார்ணவ தாரிண்யை நமக. ஓம் கபிலாயை நமக. ஓம் கீலிகாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் மல்லிகா நவமல்லிகாயை நமக. இல்லைன்னா ஓம் மல்லிகாயை நமக, ஓம் நவமல்லிகாயை நமக அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓம் நந்திகாயை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் பஞ்சிகாயை நமக. ஓம் பயபஞ்சிகாயை நமக. ஓம் கௌஷிக்யை நமக. ஓம் வைதிக்யை நமக. ஓம் சௌர்யை நமக. ஓம் ரூபாதிகாயை நமக. ஓம் அதிபாயை நமக. ஓம் திக்வஸ்திராயை நமக. ஓம் நவவஸ்திராயை நமக. ஓம் கன்யகாயை நமக. ஓம் கமலோத்பவாயை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் சௌமியலக்ஷணாயை நமக. ஓம் அதீத துர்காயை நமக. ஓம் சூத்திரப்பிரபோதிகாயை நமக. ஓம் ஸ்ரத்தாயை நமக. ஓம் மேதாயை நமக. ஓம் கிருதயே நமக. ஓம் பிரக்ஞாயை நமக. ஓம் தாரணாயை நமக. ஓம் காந்தாயை நமக. இதுவரைக்கும் 246 நாமாக்கள் முடிச்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா.